போர்ச்சுகல் சேனலியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற சமையல் தாய்லாந்து நாசி கோரிங். தாய்லாந்து நாசி கோரிங் ரெசிபி, தாய்லாந்து ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து செய்முறையை நாங்க பார்த்துலாம் வாங்க. சோறு சமைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தனித்தனி சோறா வர்ற மாதிரி நான் 90% அவிய விட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா சிக்கனும் கொஞ்சமா சிப்பியும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய கேரட் எடுத்து குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். 3 சிவப்பு மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சிவப்பு மிளகாய் வந்து பச்சை மிளகாயை விட கொஞ்சம் காரம் கூட. 8 பல்லு பூண்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். 8ல இருந்து 10 பல்லு பூண்டு வரைக்கும் போடலாம். இப்ப வந்து அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சு சட்டி சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு நான் சிக்கனையும் இந்த சிப்பியையும் வதக்க போறேன். போன்லெஸ் சிக்கன் பீசஸாக எடுத்துக்கொள்ளுங்க. எலும்பு பக்கம் இல்லாமல் தனியாக சதை மாத்திரம் இருக்கிற சிக்கன் பீசஸாக எடுத்துக்கொள்ளுங்க. சிப்பியையும் நல்லா கழுவி சுத்தமாக்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சிக்கனும் நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்கேன். இந்த சிக்கனும் சிப்பியும் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கொள்வேன். பூண்டினுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த உள்ளி இந்த பூண்டு வந்து நல்லா பிரவுனிஷா வர்ற அளவுக்கு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்ப நான் மிளகாயை சேர்த்திருக்கிறேன். வதக்கின பூண்டு, சிவப்பு மிளகாய், சிக்கன், இந்த சிப்பி இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுட்டு நான் ஒரு பக்கத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில 3 முட்டையை அப்படியே போட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுக்கிறேன். வறுத்து எடுக்கிற மாதிரி வதக்கி எடுக்கிறேன். முட்டையை நல்லாவே அந்த வதக்கி விட்டுட்டு இப்ப நான் கேரட்டை சேர்த்துக் கொள்ளுறேன். முட்டை நல்லா ட்ரையா வதங்கி வர அளவுக்கு வதக்கிட்டு தான் கேரட்டை சேர்த்துக் கொள்ளணும். இப்ப கேரட்டையும் நல்லா வதக்கணும். இப்பவே அந்த தாய் நாசி கோரியினுடைய வாசனை ரொம்பவே நல்லா வருது. இந்த தாய் நாசி கோரிங்குக்கு வெங்காய பூவினுடைய அந்த பச்சை கலர் தண்டும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் சிக்கனோட சேர்த்து நீங்கள் இறாலும் போட்டுக்கொள்ளலாம். இறாலும் லைட்டாக பாதி பதத்துக்கு பொரிச்சு எடுத்துட்டு இதோட சேர்த்து இப்படியே செய்யலாம். இறால் இருந்தால் நீங்கள் இறாலும் போட்டுக்கொள்ளுங்க. இறாலும் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் சோறை சேர்த்துக் கொள்ளுறேன். நீங்க பச்சை அரிசி சோறா சமைச்சிருந்தீங்கன்னா பச்சை அரிசி சோறு இதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இந்த சோறை நல்லாவே அந்த கேரட், சிக்கன், சிப்பி, மிளகாய், பூண்டு எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லாவே பிரட்டி விடணும். இப்ப நான் கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக் கொள்ளுறேன். இந்த சோயா சாஸ்லயே கொஞ்சம் இனிப்பு தன்மையும் கொஞ்சம் உப்பு தன்மையும் இருக்கு. சோயா சாஸுக்கு அடுத்துதான் நான் கொஞ்சமா ஃபிஷ் சாஸ் சேர்த்துக் கொள்றேன். ஃபிளேவருக்காகத்தான் நான் இந்த ஃபிஷ் சாஸ் சேர்த்திருக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடணும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண எடுக்கலாம். பாருங்க, அடுப்புல இருந்து இறக்கிட்டு சர்வ் பண்ண எடுத்திருக்கிறேன். சுவையான தாய் நாசி கோரிங் தயார். இந்த ரெசிபி நீங்க வீட்டுல செய்து பார்க்கும்போது வெள்ளப்பச்சை அரிசியில சோறு சமைச்சிட்டு நல்ல தனித்தனியா சோறு வர்ற மாதிரி ஒரு 90% நீங்க வடிச்சு எடுத்துடுங்க. சோறை பச்சை அரிசியில செய்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல இந்த கேரட்டோட சேர்த்து நீங்க மரக்கறி, கோவா அதாவது முட்டைக்கோஸ் போடலாம். மற்றது வெங்காயப்பூவினுடைய அந்த பச்சை கலர் தண்டு, அந்த தண்டை வந்து குட்டி குட்டியா வட்டிட்டு போடுங்க.
சேர்த்துக்கோங்க. இன்னும் ரொம்பவே வாசனையாகவும் சுவையா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களுடைய தரமான ஆரோக்கியமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.